அதிகாரம் 68 வினை செயல்வகை. சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல்ல துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீரே. தூங்குக தூங்கி செயற்பால தூங்கக்க தூங்காது செய்யும் வினை சூழ்ச்சி முடிவு துணைவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. ஒள்ளும் வாயெல்லாம் வினை நன்றி ஒள்ளாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையும் கால் தீயச்சம் போல தெரும். சூழ்ச்சி முடிவு துணைவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீதே. பொருள் கருவி காலம் விடையினோடைந்தும் இருள் தீர எண்ணி செயல். முடிவும் இடையூறும் முற்றியாம் கெய்தும் படுபயனும் பார்த்து செயல். சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீதே. செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்கொளல். வினையான் வினையாக்கி கோடல் நனைவுகள் யானையாதற்றே. சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததை ஒட்டாரை ஒட்டி கொளல். உரை சிறியார் உண்டும் காலஞ்சி குறை பெரியர் கொள்வர் பெரியார் பணிந்தே. சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. குறளும் பொருளும். குறள் 671. சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. ஒரு செயலில் ஈடுபட முடிவெடுக்கும் போது அச்செயலால் விளையும் சாதக பாதகங்கள் பற்றிய ஆராய்ச்சியும் முடிவடைந்திருக்க வேண்டும். முடிவெடுத்த பிறகு காலம் தாழ்த்துவது தீதாக முடியும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 672. தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. நிதானமாக செய்ய வேண்டிய காரியங்களை தாமதித்து செய்யலாம். ஆனால் விரைவாக செய்ய வேண்டிய காரியங்களில் தாமதம் கூடாது. இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 673. ஒள்ளும் வாயெல்லாம் வினை நன்றே ஒள்ளாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். இயலும் இடங்களிலெல்லாம் செயல் முடிப்பது நலம் தரும். இயலாத இடமாயின் அதற்கேற்ற வழியை அறிந்து அந்த செயலை முடிக்க வேண்டும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 674. வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையும் கால் தீயச்சம் போல தெரும். ஏற்ற செயலையோ எதிர்கொண்ட பகையோ முற்றாக முடிக்காமல் விட்டுவிட்டால் அது நெருப்பை அரைகுறையாக அணைத்தது போல கேடு விளைவிக்கும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 675. பொருள் கருவி காலம் விடையினோடைந்தும் இருள் தீர எண்ணி செயல். ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அதற்கு தேவையான பொருள், ஏற்ற கருவி, காலம், மேற்கொள்ள போகும் செயல்முறை, உகந்த இடம்
ஆகிய ஐந்தையும் குறையில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 676. முடிவும் இடையூறும் முற்றியா கெய்தும் படும் பயனும் பார்த்து செயல். ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் பயன், அதற்கான முயற்சிக்கு இடையே வரும் தடைகள், அச்செயலாற்றுவதற்கான முறை ஆகிய அனைத்தும் முதலில் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 677. செயல் வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்கொளல். ஒரு செயலில் ஈடுபடுகிறவன் அச்செயல் குறித்து முழுமையாக உணர்ந்தவனின் கருத்தினை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 678. வினையான் வினையாக்கி கோடல் நனைவுகள் யானையால் யானையா தற்றே. ஒரு செயலில் ஈடுபடும் போது அச்செயலின் தொடர்பாக மற்றொரு செயலையும் முடித்து கொள்வது ஒரு யானையை பயன்படுத்தி மற்றொரு யானையை பிடிப்பது போன்றதாகும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 679. நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததை ஒட்டாரை ஒட்டி கொளல். நண்பருக்கு நல்லுதவி செய்வதைக் காட்டிலும் பகைவராயிருப்பவரை தம்முடன் பொருத்துமாறு சேர்த்து கொள்ளுதல் விரைந்து செய்யத்தக்கதாகும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 680. உரை சிறியார் உண்டுங் கல்லஞ்சி குறை பெரியர் கொள்வர் பெரியார் பணிந்தே. தம்மை விட வலிமையானவர்களை எதிர்ப்பதற்கு தம்முடன் இருப்பவர்களே அஞ்சும்போது தாம் எதிர்பார்க்கும் பலன் கிட்டுமானால் அவர்கள் வலியோரை வணங்கி ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் இக்குறளுக்கு பொருள். அன்பு குழந்தைகளே, ஒவ்வொரு குறளையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.